என்னுடைய அழகிய ஃபோன் சில குறைகள் இருக்கும் காரணத்தினால் அதுக்குள்ள டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதோ அதுக்குள்ள டாக்டர் இவங்க தான், சாம்சங் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பல மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்தாலே இந்த மதுரம் ஹோட்டலில் உளுந்தங்களி சாப்பிடாம போக மாட்டோம். இங்கே உள்ள உளுந்தங்களி அவ்வளோ ஒரு பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். 32 பல்லும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று சாப்பாடு கடை, இன்னொன்று ஜவுளி கடை. என்ன தான் வகை வகையாக வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நமக்குன்னு யாராவது பண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். ஆளுக்கு ஒரு உளுந்தங்களி வாங்கி சாப்பிட்டுட்டு 2 களி பார்சலும் வாங்கிட்டோம். அடுத்து எனக்கு பிடிச்சமான கார வடை, சமோசா இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ போட்டு குடித்தாலும் நமக்காக யாராவது டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். நமக்காக இப்படி யாராவது ஒருத்தர் டீ போட்டு கொடுத்தா அந்த டீ நல்லாவே இல்லாட்டாலும் ரசித்து நான் குடிச்சிட்டு கிடப்பேன். இப்போ டைம் என்னென்னா நைட்டு 10 மணி ஆகிட்டு. அப்படி வர வழியில் ஆலங்குளம் பக்கத்தில் டேஸ்டி ஹப் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது என்னது ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்காது, ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரே நேரத்தில் ஒரு 500 பேர்னாலும் உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். 10 நிமிஷமாக மெனு கார்டை அலசி ஆராய்ஞ்சி எனக்கு நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் போட்டேன். என் பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸு, எங்கள் ஆளுக்கு எப்பவும் போல் அஸ் யூஷுவல் தோசை தான் சாப்பிட்டுட்டு இங்கே உள்ள பட்டர் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் இதே டேஸ்ட்டில் வீட்டில் போய் செஞ்சு அசத்துறோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன். இந்த ஒரு நன்றியுள்ள ஜீவன் என்னை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருந்துச்சு. என்ன எதுக்கு முறைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இது கொண்டு வர அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் சாப்பாடு எடுத்து நான் வாங்கி கொடுத்தேன். நீ எப்படி நன்றியுள்ள ஜீவனாக இருக்கியோ அதே மாதிரி நானும் பசக்காரி தான், சாப்பிடு அப்படின்ட்டு நான் அங்கேருந்து அதுகளுக்கெல்லாம் டாட்டா போட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன்.